மக்காச்சோளத்தை அரைச்சதை அந்த தீவனத்தை நீங்கள் மேலே தூவி விடலாம். மொதல் 2 நாளைக்கு மக்காச்சோளத்தை தூவி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து கூடவே கொஞ்சம் நெல் குருணை, அரிசி குருணை எல்லாத்தையும் கலந்து தூவி விடுங்க. சைடில் வந்து டிஃபன் பாக்ஸ் மூடியில் தண்ணி வைங்க. தண்ணி வந்து சுடு தண்ணியாக ஆற வச்சு நீங்கள் வச்சாலே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 2 முறை இற வைக்கணும். பொரிச்ச முதல் நாள்னு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 முறை இற வைக்கணும். இறையை வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் பார்த்தோன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய சர்ஃபேஸை மாற்றணும். சில பேர் பேப்பர் வைப்பாங்க, சில பேர் சாக்கு வைப்பாங்க, சில பேர் மணல் வைப்பாங்க. எடுத்தோடனே நீங்கள் மணல் போடக்கூடாது. மணல் வந்து ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறம் மணல் போட ஆரம்பிக்கணும். கீழே வந்து சாக்கு ரிமூவ் பண்ணிட்டு அதில் வந்து மணல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சிமெண்ட்டு தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சிக்ஸ் சாப்பிட்றதுக்கு, இல்லைன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்ற தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தட்டில் வந்து இந்த மக்காச்சோளம் இல்லை நெல் குருணை இதை நீங்கள் அதில் ஃபில் பண்ணி விட்ருங்க. காலையில் ஒரு முறை ஒரு 1/4 ஃபில் பண்ணுங்கள். இந்த குஞ்சுகளோட அளவுக்கு தகுந்த மாதிரி